வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 26 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு மகாராஷ்டிரா, கோவா வழியாக கூடுதல் காற்று நுழைந்தாலும் கேரளா வழியாக ஒரு 25% காற்று 20% காற்று நுழைகிறது. இந்த 20% காற்று சுமந்து வரக்கூடிய ஈரப்பதம் கேரளாவிலே கனமழை பொழிவை கொடுக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மிக கனமழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. வால்பாறையில் நேற்று பெய்த மழை ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். நீலகிரியில் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கும் அதிகபட்சமாக அவலாஞ்சில். அதே போல் கன்னியாகுமரி, தேனி மாவட்டங்களில் 5 to 8 சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைத்திருக்கலாம். இதைவிட கூடுதல் மழை வயநாடு, குடகு. அதைவிட கூடுதல் மழை வடக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, குஜராத். இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கர்நாடகா அணையிலிருந்து அணையின் பாதுகாப்பு கருதி முழு கொள்ளளவை எட்டுவதற்கு முன்பாகவே அணையின் பாதுகாப்பு கருதி திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு கபினி மற்றும் KRS இரண்டிலிருந்தும் 65,000 கனடியாக இருக்கிறது. ஆக 65,000 கனடி என்பது 5.5 TMCக்கு மேலே. 11,500 கனடி என்பது 24 மணி நேரம் 11,500 கனடி வந்தால் 1 TMC வந்து கிடைக்கும். ஆக இப்போது 5.5 TMC கிட்ட தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவை 10 TMC தான். 2 அல்லது 3 நாளில் நிரம்பிடும். குறைந்தபட்சம் 3 நாளில் நிரம்பும். ஆக அந்த தண்ணீர் கிடைக்க பெற்ற பிறகு 3 நாளில் நிரம்பும். அது வரக்கூடிய இந்த மாத இறுதிக்குள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேட்டூர் இந்த மாத இறுதிக்குள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கு நாளை மறுநாள் 26, 27, 28 3 நாளும் பலத்த மழை இருக்கும். அதனால் திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு 1 லட்சமாக கூட உயரலாம். கபினி, KRS இரண்டிலிருந்தும் 1 லட்சமாக உயர்ந்ததுன்னா என்னாகும்? 10 TMC ஒரே நாளில் கூட கிடைச்சிடும். 1,15,000 என்பது 1,15,000 என்பது 10 TMC. அதனால் 10 TMC ஒரே நாள் கிடைச்சா கூட கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் மேட்டூர் நிரம்பிவிடும். பவானி சாகருக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கணிசமான மட்டத்தை உயர்த்தும். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை 28ஆம் தேதி வரை தொடர்ந்து இருக்கும். கணவாய் காற்று பகுதியிலையும் 28ஆம் தேதி வரை இருந்து கொண்டே இருக்கும். எந்த நேரம் வேணாலும் பெய்யலாம். கண்டிப்பாக மாலை 3:30 மணிக்கு 2:30 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள் நல்ல மழை கிடைக்கும். மாலை அதாவது மதியம் 2:30 முன்னிரவு 9 மணிக்குள் நல்ல மழை கிடைக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் மதியத்திற்கு மேல் சாரல் வரும். ஆனால் கோயம்புத்தூர், பாலக்காட்டு கணவாய், முடுமலைப்பேட்டை, பாலக்காட்டு அதாவது திருப்பூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதி காற்று பகுதி, அதே போல் தேனி, தென்காசி மாவட்ட குற்றாலம் அதாவது செங்கோட்டை பகுதி, அதாவது ஆரியங்காவு கணவாய் பகுதி புனலூர் வழி, அதே போல் ஆரல் வைமொழி, கன்னியாகுமரி, இதெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு. இதிலிருந்து தப்பி வரக்கூடிய ஈரக்காற்று, அதாவது அங்கே மழையாக மாற்றப்பட்ட பிறகு மைசூரிலிருந்து வரக்கூடியது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தில் மழையாக மாறும். வெப்பச்சலன இடிமழையாக மாறும். சாரல் மழையாக முதல்ல இருக்கும். அப்புறம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வங்கக்கடலோரம் வந்து இடிமழையாக இருக்கும். பாலக்காட்டு கணவாயில் நுழைவது தாராபுரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை சாரலை கொடுக்கும். அதுக்கப்புறம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து திண்டுக்கல்லேருந்து புதுக்கோட்டை டெல்டா கடலோரம் வரைக்கும் இன்றைக்கு குறிப்பாக தெற்கு டெல்டா மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் கனமழை காத்திருக்கு. வரக்கூடிய இந்த 3 நாள் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் இடம் புதுக்கோட்டை, சிவகங்கை, டெல்டாவின் தெற்கு பகுதியாக தெரிகிறது.
கண்டிப்பாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப் பகுதி, புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லைப் பகுதி நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அதே போல் வடபுல் மாவட்ட பகுதி மைசூரிலிருந்து வருவதும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது அப்படியே சென்னை திருவள்ளூர் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் 3 நாள் மழை இருக்குங்க. 26, 27 மையமாக வைத்துன்னு சொன்னோம். ஆனால் 26, 27, 28 3 நாளும் ஒரே மாதிரியான மழை, கனமழை இருக்குது. ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை, ஒரு சில இடங்களில் பரவலான மழை, லேசான மிதமான மழை, ஒதுக்குதலும் இருக்கும். இன்றைக்கு ஒதுக்குதல் நாளை பெய்யும், நாளைக்கு ஒதுக்குனால் மறுநாள் பெய்யும். 28ஆம் தேதிக்குள்ளே ஒரு மழை உங்களுக்கு பெய்திடும். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர் மழை 3 நாட்களுக்கு 28ஆம் தேதி வரைக்கும். சரி, 29ஆம் தேதி என்னாகும்? 29, 30 மற்றும் 1ஆம் தேதி அந்த சிஸ்டம் டெல்லி பகுதியை நோக்கி நகர்ந்து போயிடும், உள்ளே போயிட்டுனா காற்றோட வழித்தடம் மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக போய்விடும். கேரளா வழியாக வரக்கூடிய 20% காற்றும் கர்நாடகா வழியாக 20% போக ஆரம்பிச்சிடும். வடக்கு கர்நாடகா மற்றும் கோவா வழியாக ஒரு 30%, அதற்கு வடக்கே போய்விடும் மீத காற்றெல்லாம். ஆகவே கேரளா வழியாக நுழையக்கூடிய 20-25% காற்றும் 5% குறைந்துவிடும் என்பதனால் தூறல் சாரல் மட்டுமே இருக்கும் கேரளாவில், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில். எப்போ? 29, 30, 1ஆம் தேதி. அப்போ தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழையும், அங்கே ஈரப்பதம் இல்லைன்னா அப்புறம் அப்படி வெப்பச்சலன மழை கிடைக்காது. அப்போ 29 குறைந்த பரப்பில் தூறல் நனைக்கும் மழை, 30 குறைந்த பரப்பில் தூறல் நனைக்கும் மழை இருக்கும். ஆக 29, 30 மற்றும் ஜூலை 1ஆம் தேதி 1-2 இடங்களிலே லேசான மழை இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் 26 இன்றைக்கு மாலை இரவு, 27 நாளை மாலை இரவு, 28 மாலை இரவு. ஆனால் மாலை இரவுன்னா முன்னிரவு தான். மாலை 2, அதாவது மதியம் 2:30 மணிக்கு மேலே மேற்கே ஒரு சில இடங்களில் தொடங்குவது 3 மணி 4 மணிக்கு மேலே கொஞ்சம் உள்ளே வந்து 5லிருந்து இரவு 9 மணிக்குள் வங்கக்கடலோரம் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் சிவகங்கை இந்த பகுதிகளுக்கு நல்ல மழை தெரிகிறது. அனைத்து மாவட்டமே தெரியுது. நம்பர் 1 இடம் புதுக்கோட்டை, சிவகங்கையாக தெரிகிறது. 3 நாட்களுக்குள்ளே நல்ல மழை கிடைக்கும். இந்த இடத்துல அது கோடியக்கரை முனை வரைக்குமே கிடைக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஏன் கிருஷ்ணகிரி விட அங்கே சாரல் வரும், அங்கேருந்து வினாக்கள் வந்திருக்கு நிறைய. அதனால் ஆகவே நல்ல மழை அனைத்து மாவட்டங்களுக்கும், ஆனால் ஒதுக்குதல் தான் கிடைக்கும். பெரும்பாலும் கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம் சாரல் கிடைக்கும். சரி, 29, 30 மற்றும் 1ஆம் தேதி மழை வாய்ப்பு குறைவு. ஆனால் அங்கே ரொம்ப குறைவான மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் கிடைக்கும். 29, 30, 1ஆம் தேதி. 2ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அடுத்த சிஸ்டம், ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய அடுத்த சிஸ்டம் காரணமாக 2ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மிக குறைந்த பரப்பில் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடிய மழை 2ஆம் தேதி ஒரு சில இடங்களாக மாறும். 3ஆம் தேதி சற்று பரவலாகும். 4, 5, 6, 7, 8 நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கப் போகிறது. தென்மேற்கு பருவமழையும் மீண்டும் தீவிரமடைஞ்சிடும் 3ஆம் தேதியிலிருந்து. இப்போ எப்படி பெஞ்சிட்டு இருக்கோ அதே போலவே தென்மேற்கு பருவமழையும் இருக்கும். அதே வழித்தடத்தில் தான் சிஸ்டம் போகுது. ஒடிசா, மேற்கு வங்கம் வழியாக டெல்லி, ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தானுக்கு. அதனால் இப்போ இருக்கிற மழையை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இதே வழித்தடத்தில் போகிறதுனால இப்போ 20% காற்று நுழையிறது, அப்போ 30% காற்று நுழையும், அவ்வளவுதான். ஒரு 10% கூடுதல், ஃபோர்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற ஃபோர்ஸ்லேயே தான் மேட்டூர் அணை நிரம்ப போகுதே. அப்போ கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு கிடைக்க போகிறது முதல் வாரத்தில். முதல் வாரத்தை விட 2வது, 3வது, 4வது வாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் அதை விட சிறப்பாக தெரியுது. செப்டம்பர் 2வது வாரத்திலேருந்து ஸ்ட்ராங் பிக்கப். இதெல்லாம் மறந்துடாதீங்க. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.